ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க செஞ்சுருக்கோம். இந்த மலைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம சைடிஷ்ஷு என்ன வேணாலும் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ஒரு அப்பளம், சிப்ஸு, இந்த மாதிரி என்னமாவது வச்சு சாப்பிட எதுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு காம்பினேஷன் செமையாக இருக்கும். பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி டிஷ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். பட்டை, அன்னாச்சி பூவு, இலை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீளமாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். கண்டிப்பாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை மட்டும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்கணும். நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு எதுவும் போடாமல் தான் செய்கிறேன். 10 நிமிஷம் தான். இதை வெட்டுறது தானே. இதை வெட்டிக்கிட்டு இதை குக்கரை வச்சுட்டே கூட நம்ம வெட்டி போட்டுடலாம். டக்குன்னு செய்கிறது ஈஸியான டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டா கூட இது டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கேயோ போகிறோம், வர்றதுக்கு வந்தோடனே செய்ய முடியாது, லேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சோம்னா நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு வீட்டிலே சாப்பிட்றலாம். தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து நான் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்குறதுக்கு நம்ம எப்பவும் போல் கல்லுப்பு போட்டு வதக்கிடணும். கல்லுப்பு போட்டு வதக்கணும். தக்காளி வந்து முழுசாக கிடக்கக்கூடாது. தக்காளி எவ்வளோக்கு நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அந்த டிஷ்ஷு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டிருக்கேன். எப்பவும் போல் கல்லுப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த இன்றைக்கி எவ்வளோ சாப்பாடு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு இப்போயே நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 சேர்த்துக்கலாம். பக்கத்தில் பால் காய வச்சு அந்த பெப்பர் அங்கனே கிடக்கு. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்கலை. சரி, மஞ்சள் கலரில் தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலரில் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இதில் வந்து தயிர் சேர்க்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் விழுகலை. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் சேர்த்து நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நல்லா அதையுமே நம்ம அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அது திரியாக போய் நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் தான் இதில் வந்து நான் வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து நான் முன்னாடியே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு உலக்குனா 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். அதே அளவு தான். அரிசி சாதாரண வீட்டில் உள்ள கல்சர் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை, புதினாவும் ரொம்ப போட வேண்டாம், புதினா சாதத்து அளவுக்கு கொஞ்சம் போட்டு அதை நல்லா மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் எங்கள் குக்கருக்கு. பாருங்கள் சாப்பாடு எப்படி உதிரியாக இருக்குன்னு பார்க்கவும். இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக, மஞ்சள் கலரில் இல்லாமல் ஒரு பிரியாணி கலர்லாம் இல்லாமல் இது ஒரு கலர். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், செமையாக இருக்குது. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுத்து தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றோம். செமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாழைக்காய் வறுக்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம கடையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் அப்பளம்லாம் இருந்ததுன்னா அப்பளம் வத்தல் இதுகளை வச்சு சாப்பிட்டோம்னாலே இது செமையாக இருக்கும். கடையில் போய் வாங்கி ஹெல்த்தி இல்லாத சாப்பாடை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.